ஹேர் கட்டுக்கு வந்துட்டு நம்ம எந்தெந்த ஹேர்க்கெலாம் அந்த லேயர் கட் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகேவா? டென்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு பண்ணலாமா இல்லை டென்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு பண்ணணுமா? கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு லேயர் கட் பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா டென்ஸாக தெரியும். ஸோ அதனால டென்ஸ் கம்மியாக வரவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லேயர் கட் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்தது வேறு யாருக்கு பண்ணலாம்னா லாங்காக இருக்கவங்களுக்கு பண்ணலாம். பேபி ஹேருக்கு பண்ணால் லேயர் கட் சூப்பராக இருக்கும். கேர்லி ஹேருக்கு மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணாலும் என்ன தெரியாது, அவங்களுக்கு வந்து அப்போதைக்கு செட் பண்ணால் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. அதனால லேயர் கட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேபி ஹேர் இருக்கவங்களுக்கு பண்ணலாம், ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கவங்களுக்கு பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் கட்டுக்கு நம்ம கிளைண்ட் வராங்க உள்ள, அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கன்சல்ட் பண்ணுவீங்க? நம்ம வந்து ஹேரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பேபியா ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேஸ்க்கு நம்ம எந்த கட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்க கூட கன்சல்ட் பண்ணணும். அவங்க வந்தோடனே நம்ம வந்து அவங்க கட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், இந்த கட் பண்ணனா எப்படி ஃபேஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஹேர் கட். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்? ஹேர் கட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன ஹேர் கட்டுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது அவங்களை என்ன பண்ணணும்? ஆயில் வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். சப்போஸ் அவங்க ஹேர் வந்து ஆயில் வைக்காம வந்திருக்காங்க, அப்பயும் நம்ம என்ன பண்ணணும்? வெட் ஹேர்ல தான் கட் பண்ணணும். நம்ம வந்து நல்லா ட்ரையா இருக்க ஹேர்ல போய் என்ன செய்யக்கூடாது? இதுதான் மெயின் ரூல் ஹேர் கட்டுக்கு. ட்ரையா இருக்க ஹேர்ல கட் பண்ண கூடாது. நல்லா வெட் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுச்சா? திருட்டுங்களா?